அண்மை செய்தி போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் போலீசாருடன் ஏற்பட்ட தள்ளுமுழுவில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தார் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். சென்னை அபிராமபுரம் கேவிடி கார்டன் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவருக்கு தாளம்பூர் காவல் நிலைய போலீசார் இன்று அதிகாலை 5 மணி அளவில் வந்திருக்கின்றனர். இவரிடம் இந்த நிலம் வழக்கு தொடர்பாக சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணைக்கு அழைப்பதற்காக காலை 5 மணிக்கு அவரை அழைத்து செல்வதற்காக சம்மன் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றனர். கார்த்திகேயன் இது தொடர்பாக அப்போது ஒரு தள்ளுமுள்ளானது அந்த போலீசாருக்கு, அந்த தாளம்பூர் போலீசாருக்கும் அவருக்கும் ஒரு தள்ளுமுள் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு சிசிடிவி காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த தள்ளுமுள்ளின் போது அந்த கார்த்திகேயன் சம்பவ இடத்திலேயே ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உடனடியாக அங்கு சம்பவம் மயக்கமடைந்து அங்கேயே உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கார்த்திகேயன் உறவினர்கள் உடனடியாக அங்கிருந்து அவரை அழைத்து சென்று ராயப்பேட்டை அரசு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். அப்போது இது சென்று கொண்டிருந்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக போலீசார் மருத்துவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தற்போது அவர் கார்த்திகேயன் உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டது. இது தொடர்பாக கார்த்திகேயன் மகனான பரத் தற்போது அபிராமபுரம் போலீசாருக்கு புகார் அளித்திருக்கிறார். இதுபோன்று தனது தந்தையை சம்மன் அளிக்க வந்த போது இதுபோன்று ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது உயிரிழந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த புகாரை பெற்று தற்போது அபிராமபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது பரத்தின் கார்த்திகேயன் உடலானது தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரத் அவரது கார்த்திகேயன் மகன் பரத் இது முழுக்க போலீசாரின் ஒரு நடவடிக்கையால் தான் தனது தந்தை உயிரிழந்திருக்கிறார். இது கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவ்.